அனைவருக்கும் வணக்கம். சிறுபான்மையினர் என்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது இன்றைக்கி சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இட் நாட் ரிலீஜன் இஸ் எ ரெவல்யூஷன். இது பழனி பாபா ஐயா சொல்லியிருப்பார். இது மதசார்பற்ற நாடு. இது இந்த நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் மதசார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு செக்குலர் கண்ட்ரி, இது ஒரு ஜனநாயக நாடு, இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை எத்தனையோ பல்லாயிரம் மேடைகளில் பேசியிருப்பார் நமது அப்பா பழனி பாபா அவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் சிறுபான்மையினர் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் சிறுபான்மையினர்னு சொல்ல, அதாவது அப்போ நீங்கள் பெரும்பான்மையினர் நீங்கள் யார் அழைக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களெல்லாம் இறக்குமதி செஞ்சுக்கிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமையினுடைய இழிநிலையை போக்குவதற்காக இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் கிறிஸ்துவம். சரிங்களா? அது இடஒதுக்கீடு அதெல்லாம் தூக்கணும் அப்படிங்கிறோம். இது எதுக்கு இது ஒன்று வச்சுக்கிட்டு சிறுபான்மையினர் அதாவது அப்படி பெரும்பான்மையினராக யார் சொல்கிறீங்க? நான் கேட்குறேன். இன்றைக்கி அதாவது ஒரு காலத்தில் தொட்டா தீட்டு பார்த்தா பாவம் அப்படின்லாம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சுதந்திர நாடுங்கிறாங்க. இது அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி முகமது அலி ஜின்னா அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் ஒரு மீட்டிங் போடுறாங்க, சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிப்பதற்காக. அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் திடீர்னு முகமது அலி ஜின்னா ஐயா அவர்களை பார்த்து சிறுபான்மையினருடைய தலைவர் அடுத்ததாக பேசுவார். அப்படிங்கிறப்ப இவர் கோவப்பட்டு, இது என்னடா இந்த நாட்டுக்காக நம்மளுடைய சொந்தங்களும் தான், நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்களும் தான் தாலி எடுத்துருக்குறாங்க, உசுரையே கொடுத்துருக்குறாங்க, எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. இவர் சிறுபான்மையினர்னு சொல்லி இவ்வளோ நம்மளை கொச்சப்படுத்தி சிறுபான்மையினர் தலைவர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பயே மவுண்ட் பேட்டன் பிரபுக்கிட்ட பேசி எனக்கு தனி நாடு கொடுத்துருங்க, நான் தனியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த 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 ஒரு ரொம்ப ஒரு சின்னத்தனமான இந்த புத்தியினால தான் தனி நாடு வாங்கிட்டு போயிட்டார். ஆமாம், இவங்ககிட்டலாம் வந்து நம்ம குப்பை கொட்ட முடியாது, நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தனி நாடு கேட்டு வாங்கிட்டு போனது. ஆகஸ்ட் 15 இங்கே சுதந்திர நாள், ஆகஸ்ட் 14 பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கொண்டாடுவாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வேறு யாரும் இல்லை, அவங்க நம்ம தாய் நாடு தான். ஆமாம், பாகிஸ்தான் ஏதோ ஆப்கானிஸ்தான் ஏதோ அரபு நாடுகளிலிருந்து வந்துட்டான்னு நினச்சிக்காதீங்க. கிழக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூடான், நேபாள் இதெல்லாம் நம்ம ரத்த சொந்தங்கள் தான். ஆமாம், அது நீங்கள் தெக்க தெளிவாக அது நீங்கள் வரலாற்று எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு ஜனநாயக நாடு, இது ஒரு செக்குலர் கண்ட்ரி, இங்கே மதசார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும். இது மதசார்பற்ற நாடு. எத்தனை நாளைக்கு இன்னும் நீங்கள் இடஒதுக்கி பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், சிறுபான்மையினர் இதெல்லாம் வந்து அதாவது இது அப்புறம் எதுக்கு இது ஒரு ஜனநாயக நாடு? இந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் சட்டத்தின்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சட்டமே சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது அவ்வளோதான். அதாவது நம்மளோட தாத்தா சொல்கிற மாதிரி இது சுதந்திர நாடு அல்ல, சுதந்திர நாடுன்னு போட்டு நம்மளை வந்து சும்மா மிட்டாய் கொடுத்து சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மிட்டாய் கொடுத்து நம்மளை வந்து மறக்கடிச்சு அனுப்பி விட்டுறாங்க அப்படிங்கிறாரு. அதுதான் உண்மை. ஆமாம், ஒரு காலத்தில் நமது பாட்டி நாஞ்சிலி இருந்தாங்க எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். மார்பு வரின்னு சொல்லி போட்டாங்க. மார்பு வரின்னு போட்டு மார்பு அளந்து வரி வாங்குவானாமா பிரிட்டிஷ்காரன். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் இறக்க மனசே இறக்காது. அவனுக்கு வந்து இறக்கம் மனிதநேயம் அப்படிங்கிறதே கிடையாது. பிரிட்டிஷ் அவனுக்கு தேவை பணம், எத்தனை பேர்த்து வேணுமாலும் கொல்லலாம், எத்தனை பேர்த்து வேணுமாலும் சாவடிக்கலாம். அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துலேயே அவங்க வந்து மார்பு வரின்னு சொல்லி இங்கே கேட்குறப்ப தான் கன்னியாகுமரியில் நம்ம பாட்டி போய் கேட்குறான், இருங்க நான் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ஒத்த மாறு அறுத்து இலையில வச்சு கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க. இதுதான் என்னுடைய மார்பு வரின்னு சொல்லி அதே இடத்துலையே உயிர் தியாகம் பண்ணாங்க. உயிரை விட ஒரு உயிர் உன்னதமானது என்பதை அறிவோம். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எங்கள் சுதந்திரம், எங்களது மானம் என்பதை நாங்கள் அறிவோம். அதனால தான் நம்ம பாட்டி அவர்கள் உசுரை கூட மானமே பெருசுன்னு சொல்லி உசுரை கொடுத்தாங்க. அதை பாட்டிக்கு அங்கேயே செலவு வச்சாங்க. ஆமாம், இங்கே அதாவது சாணான தொட்டா தீட்டு, சக்கிலின தொட்டா தீட்டு, சாணான பார்த்தா தீட்டுன்னு நாடார பார்த்தா தீட்டுன்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அப்போது ஐயருங்க இந்த ஆரிய பிராமணர்கள்லாம் நடந்து போகிறப்ப நாடார்கள் மேலே மரம் ஏறி மேலே உட்காந்துருந்தா கீழே சொல்லிடணுமா, என்னை தாண்டி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, என்னுடைய நிழல் பற்ற போது உரமும் ஒதுங்கி போகணும்னு சொல்லி மேலேருந்து சொல்லணுமா. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீண்டாமையை கடந்து வந்தது தான் இந்த இஸ்லாமும் கிறிஸ்துவும். ஆமாம், இது மறுபடியும் நீங்கள் இது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை அதாவது இதை முழுவதுமாக தவிர்க்கணும் அப்படின்னா, அதாவது சாதி மதம் இதெல்லாம் கடந்தது நம்ம தமிழ் மொழி. மிகப்பெரிய ஒரு மொழி, மிகப்பெரிய உலக தேசிய இனத்தின் ஒரு மூத்த மொழி தமிழ் மொழி. அதனால தான் நாங்கள் தாய் மத திரும்புகிறோம்னு சொல்லி சொன்னோம்.
எங்களுக்கு மதம் சாதியை விட எங்களுக்கு மிகப்பெரிய எங்கள் மொழி உலகத்துக்கே அறம் சொன்னால் இனம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது இது வந்து படித்த சிந்தனை ஆற்றல் கொண்ட ஆனால் அம்பேத்கரே சொல்லிட்டு போயிட்டார். இது ஒரு அம்பேத்கர் சட்ட ஐயா அதுதானே எழுதி வச்சிருக்கிறாரு. இது ஒரு மதசார்பற்ற நாடு, இதுங்க மதசார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும், இது ஜனநாயக நாடு, இது ஒரு செர்க்குலர் நாடு அப்படிங்கிறப்ப மறுபடியும் இது இந்த காலத்தில் இது இப்படி இது என்ன இல்லை காலம்தான் தீர்மானிக்கும். ஆமாம், எல்லாருமே வந்து படிக்கணும் அப்படிங்கிற நாங்கள் வந்து ஆமாம் படிக்காதவர்கள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையே.